காய்கறிகளை 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆன்லைனில் 6 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. பாக்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு காம்பாக்டாக இருக்கும். வெயிட்டும் 300 வாங்கிட்டேன். செட் ஆஃப் 6. இதில் வந்து சைடில் ஹோல் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த ஹோல் மூலமாக ஏர் லீக் ஆகி தண்ணி அதிகமாக கலெக்ட் ஆகாதனால காய்கறி சீக்கிரமாக கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ். இதே மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பூனா கத்தியை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதை சைடில் ஓட்ட போட்டுக்கிட்டேன். இதுல ஹோல் சைடுல இருக்கறனால பாக்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்க முடியும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கும் காம்பாக்ட்டா இடத்தை அடைக்காம இருக்கும். 1/2 கிலோக்கு மேல காய்கறியும் பிடிக்கும். யூடியூப்ல பாக்குறீங்கன்னா டேக் பண்றேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் 3ல இருந்து நமக்கு எத்தனை வேணும்னாலும் இதை வாங்கிக்க முடியும். ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஹோல் இருக்க மாதிரியே வாங்கிட்டேன். இது செட் ஆஃப் 3 இருக்கும். அதுலயும் நான் 3 செட் வாங்கி வச்சிருக்கேன். இது ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட் கலர்ல இருக்கும். செட் ஆஃப் 3 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சுக்கலாம். இடத்தை அடைக்காது. பிளாஸ்டிக் மூடியில வெளியில ஹோல் இருக்கும். அதை ஓபன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஏர் லீக் ஆகிட்டு தண்ணி உள்ள கலெக்ட் ஆகாது. சின்ன பாக்ஸில் இஞ்சி தேங்காய் எல்லாம் போட்டு வச்சுக்குவேன். 2 வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணோம். ஹோலை ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். பெரிய பாக்ஸ்லேயும் காய்கறியை வச்சுக்கிறேன். ஹோலை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில் வைக்கிறோம் அப்படின்னா ஹோலை மூடிட்டு வெளியில் வச்சுக்கலாம். ஏர் டைட்டாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் கெட்டியாகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் போய் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில ஏர் டைட்டா வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறப்போ ஓப்பன் பண்ணிட்டு அதை அப்படியே ஏர் போற மாதிரி விட்டுட்டு தான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும். இப்போ எல்லா காய்கறியும் உள்ள அடுக்கிக்கலாம். ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறதுக்கு காம்பாக்டா இருக்கு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சேல்ஸ்க்கு வரவங்கள்ட்ட வாங்கினேன். ஆன்லைன்ல கிடைக்கல. அதுக்கப்புறமா இன்னொரு ரேக்ல தக்காளி மாவு ரெண்டுமே வச்சுக்கிட்டேன். காய்கறிகளை 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே மெயின்டைன் பண்ண முடியும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.